சில்லுன்னு கூலா தினம் தினம் ஜோரா குடிப்போம் லைன் ஸ்குவாஷ். அயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். சாணக்கியர்கள் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதாவது ஆன்லைன் மூலமா திடீரென்று அறிவிக்கப்பட்டு அவசரமாக நடந்து முடிந்திருக்கிறது. அதில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலும் ஒரு புது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் திருமதி வி கே சசிகலா அவர்கள் ஒரு புது கட்சியை தொடங்கிய நிலையில் அதனுடைய பெயரையும் சின்னத்தையும் என்று அறிவித்துள்ளதும் கவனம் பெற்றுள்ளது. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது மூத்த உதவி ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் வந்துள்ளார். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முக்கியமான விஷயம் பேசப்பட்டிருக்கிறது. கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட பெரும்பாலான மோர் தென் 90% கூட்டணிக்கு ஃபேவரபுளா கருத்து சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகிறது. இதற்கு என்ன காரணம்? என்டிஏவில் தாவேகா இதை பார்த்தாலே நமக்கு வந்து எத்தனை டைம் தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. முதல்ல அதிமுக ட்ரை பண்ணது, அதுக்கப்புறம் பாஜக ட்ரை பண்ணது. இம்முறை ட்விஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த என்டிஏ டிவிகேக்கான இந்த பேட்ச் அப் ஒர்க் இது வந்து டிவிகேலேயே விஜய் அவருடைய நலம் விரும்பிகள், அதாவது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை தாண்டி விஜயருடன் நீண்ட காலமாக சிறு வயது முதல் நண்பராக இருப்பவர்கள், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பவர்கள், இவங்க எல்லாரும் வந்து ஒரு தொடர்பு கொண்டு அவர்கள் மூலியமாக அவர்கள் இனிஷியேட் பண்ணி என்டிஏல போனா நமக்கு இப்ப இருக்கிற சேஃப் பெட் அதுதான் அப்படின்னு அவர்கள் வந்து ஒரு முனைப்பெடுத்து பிஜேபியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிஜேபி அந்த டிவிக்கோட இனிஷியேஷனை பிஜேபி என்டர்டைன் பண்ணி ஒரு ஓரளவுக்கு ஒரு இதுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கே தவிர இது வந்து நேரடியாக ஃபுல் ஃபிளெட்ஜா போயிடுச்சா அப்படின்றது தெரியல. பட் ஆனா இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் அவர்கள் மறுத்தது அப்படின்றத தாண்டி எதுக்கு திடீர்னு ஆன்லைன்ல ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டணும், மாவட்ட செயலாளர்கள்லாம் கூடி தாவேக்கால ஏதாவது முடிவு நடக்க இருக்கிறதா? ஒண்ணும் கிடையாது. இதுலயே ஒன்லைனரா வந்து கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டோடனே தளபதி எடுக்கிற முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு யுனானிமஸா 100% தளபதி என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போதான் ஒரு 85-90% பேர் கிட்ட வந்து ஆமாங்க கூட்டணி வச்சு போறதா நமக்கு நல்லது, ஒரு சேஃப் பெட் அப்படின்றது. ஏன்னா மாவட்ட செயலர்கள் களத்துல ரெகுலரா பாக்குறாங்க, சோசியல் மீடியால இருக்கிறவங்க கிடையாது. அவங்களுக்கு அந்த தொகுதி, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொகுதி, அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த 120 மாவட்ட செயலர்கள் நினைக்கிறேன், கட்சி மாவட்டங்கள் இருக்காங்க நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓவரால் வந்து ஒரு 2-3 சட்டமன்ற தொகுதியாவது கிட்டத்தட்ட வந்துடும். அப்படி 2 இருக்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு. டிஎம்கேல பார்த்தோம்னா அவ்வளோ பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஏடிஎம்கேல பார்த்தோம்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டா ரொம்ப வருஷமா பார்ட்டியில அவ்வளோ கிராஸ் ரூட்ஸ் இருப்பாங்க. பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு 2 பக்கம் பலமான தேசிய கட்சிகள் அவங்களுக்கு இதா இருக்கும். பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மத்தியிலும் ஆட்சி ஒரு கட்டமைப்பையும் வலுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வேகம் வளரக்கூடிய கட்சி இருக்குது. நாம் தமிழர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பட்டு இருக்காங்க அவங்க இது வரதுக்கு ஒரு ஏன்னா ஒன் மேன் பார்ட்டி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இதுவும் அதேதான். டிவிக்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்டிகே பேப்பருக்கு அது மாதிரிதான். அது சீமான் அப்படின்றதுக்காக ஓட்டு, சீமான் ஒற்றை நபர் அவர் பேசக்கூடிய வார்த்தை அதுக்காக ஓட்டு. இங்க விஜய் அப்படின்ற கேரிஸ்மாக்காக ஓட்டு. இப்படிதான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ரைட். ஸோ நம்ம சீமானோட அதிகமா வந்தாலும் நம்ம எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா 35-40%, 45% போகணும். ஸோ அந்த 10% பிராக்கெட் அப்படின்றது சம்திங் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு எதார்த்தம் தெரியும். இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகணுன்றது உங்களுக்கு வேற விஷயம். ஒருவேளை எலெக்ஷன்ல வைப் அவுட் ஆனா ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் அது இவங்களை எப்படி டீல் பண்ணுவாங்க? ஒருவேளை டிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா டிவிகே எப்படி ஒரு டீல் பண்ணுவாங்க? டிவிகே மாவட்ட செயலாளர்கள் தான் இதாவாங்க. உங்களுக்கு கரூர் விஷயத்துல ஃபர்ஸ்ட் டிவிகேல இது யாரு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவர் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு லேப்சஸ் இருந்தது. உங்களுக்கு கட்சி மேல ஒரு 50% இருக்குன்னா கவர்மெண்ட் மேல 50% 2 பேருமே மிஸ்டேக் இருக்கு, அந்த ஸ்டாம்ப் எடுக்கு. பட் ஆனா அதுல மாவட்ட செயலர் தானே மாட்டாரு, கையெழுத்து போட்ட பொதுச் செயலர் ஒண்ணும் பண்ணலையே, பர்மிஷன் கேட்ட பொதுச் செயலர் புசியானதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, பேசின திரு விஜய் அவர்களுக்கு ப்ராப்ளம் இல்லையே, மாவட்ட செயலர் தான் பிரச்சனை. ஏன்னா அவர் தான் கீழே டீல் பண்றாரு. அவரை ஈஸியா தூக்கி போயிடலாம். போலீஸ் டிஎம்கே என்ன வேணா பண்ணலாம்.
அப்படி ஒரு இது இருக்கு. ஸோ அவங்களுக்கு யதார்த்தம் தெரியும், அவங்க ஃபேஸ் பண்றாங்க, உள்ள பாலிடிக்ஸ் தெரியும், அவங்க எத்தனை பேர் ரீச் அவுட் பண்ண முடியும் தெரியும். இவங்கெல்லாம் நார்மல் மோஸ்ட்லி உங்களுக்கு மிடில் கிளாஸா இருப்பாங்க, இல்ல அப்பர் மிடில் கிளாஸா இருப்பாங்க, ரிச்சா இருக்க மாட்டாங்க. அப்படி ரிச்சா இருந்து இருக்கிறவங்களும் இருக்கலாம், மேபி இல்லாம இருக்காம இருக்க மாட்டாங்க, பட் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி அதிகமா இருக்குது டிவிக்கு இருக்கிறது அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்ற ரேஞ்சில் ஏதோ மாவட்ட செயலர் ஒரு லட்சங்கள்ல டீல் பண்ணலாம், கோடியா அப்படியா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால எவ்வளவு சர்வை பண்ண முடியும், எலெக்ஷன்ல எத்தனை பேரை இது பண்ணுன்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன் யதார்த்தத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 2 பேர் ரொம்ப முனைப்பா காட்டுறாங்க, ஒருத்தங்க ரொம்ப என்டர்டெயின் பண்றாங்க. ஐ மீன் ஓகே அப்படியா சரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. திரு விஷ்ணு ரெட்டி, விஜயுடைய நெருங்கிய நண்பர், ரொம்ப நீண்ட கால நண்பர் விஷ்ணு ரெட்டி, அவர் வந்து விஜய்க்கு தான் நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றாக இது இருக்கிறது. பவன் கல்யாண் ஒரு ரோல் பிளே பண்றாரு. அவருக்கு வந்து என்டிஏல ஒரு பெரிய ஒரு முக்கியமான கேட்டலிஸ்டா சவுத் இந்தியன் ஃபோர்ஸா நான் மாறணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு ஸ்டேட்டை பிடிச்சிட்டாரு, இவர் துணை முதல்வரா இருக்காரு, ஆனா அவர் பையன் அப்படின்னு ஆந்திரா பாலிடிக்ஸ் வில் பி வித் டிடிபி இது. அப்போ ஜனசேனா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பேன் சவுத் இந்தியா பார்ட்டி, அதாவது பவன் கல்யாண் இல்லாம சவுத் இந்தியால பாலிடிக்ஸ். ஏன்னா அவரை பிரச்சாரத்துக்கு பிஜேபி கர்நாடகால கூப்பிடுது, தெலுங்கானால கூப்பிடுது, பார்ட்டியும் தெலுங்கானால இருக்கு. அப்ப வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இது பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சவுத் இந்தியால என்டிஏக்கு முக்கியமான கேட்டலிஸ்டா இருப்பேன், நான் ஒரு இது. ஸோ என்டிஏ எனக்கு கௌரவிக்கும், அலையன்ஸா எனக்கு கௌரவிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சில திட்டங்கள் வச்சிருக்கலாம். அது மூலம் விஜய் தனது நெருங்கிய நண்பராக வைத்திருக்கிறார். ஸோ அவர் மூலியமா ரீச் அவுட் பண்றாரு. அவர் அடைந்த பலனை சொல்றாரு, இதெல்லாம் பண்ணா நம்ம சேஃப் பெட்டு, இத்தனை வருஷம் நான் பார்த்துட்டேன், இதுல வச்சிருக்கு, உங்களுக்கு இது நடக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை சொல்றாரு. அது மூலமா கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. திரு ரங்கசாமி, புதுச்சேரியுடைய முதல்வர், அவரும் இந்த விஷயத்துல ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணிருக்காரு. அவர் பிஜேபி கூட ஒரு கூட்டணி லாக் பண்றாரு. முன்னாடி வந்து டிவிகே கூட போலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருந்தவர் இப்போதைக்கு பிஜேபியோட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்துட்டாரு. அந்த லட்சிய ஜனநாயக கட்சி அதுக்கு போல டிவிக்கு 2 பேர்த்தையும் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பாண்டிச்சேரி நமக்கு லாக்டு சீல்டு. ஏடிஎம்கே, அதாவது என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, டிவிகே, எல்ஜேகே, சுயேட்சைகள் அப்படின்னா உங்களுக்கு லிட்டரல் ஸ்வீப், மொத்தம் ஸ்வீப் பண்ணுவாங்க பாண்டிச்சேரியில. சோ அவரும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்றாரு. அவருக்கு ரொம்ப முக்கியமான லட்சணம் இருக்கு திரு ரங்கசாமி அவர்களுக்கு. சோ அவர் அதை ட்ரை பண்ணிருக்காரு. அதே போல பவன் கல்யாண் ட்ரை பண்றாரு. மேல வந்து அமித்ஷா அவர்களுக்கு நெருங்கிய வட்டாரத்துடன் டிவிக்கு தரப்புல ஒரு பேச்சுவார்த்தை அவங்க என்டர்டைன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது என்டர்டைன்மெண்டா போகுதா சீரியஸா போகுதா அப்படின்றதான் பார்க்கணும். திரு பியூஷ் கோயல் அவருடைய ரோல் இதுல இருக்கு அப்படின்றதும் தகவல்களாக இருக்கிறது. பட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது 234 தொகுதி தான் இருக்கு. இப்போ பிஜேபியே வந்து ஒரு 35 இருந்து 40 சீட்ல வாங்கலாம்ன்ற தகவல் இருக்கு. உங்களுக்கு அபிஷியல் சோர்சஸ் ஆஃப் ஏடிஎம்கே சேஸ் தட் 29 seats may be will be settled or allocated to BJP அப்படின்னு. அதாவது ஏடிஎம்கே உடைய அபிஷியல் சோர்சஸே உங்களுக்கு 29 பிஜேபிக்கு சொல்றாங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா 33, 34, 35, 36 இதுக்கு மேலதான் ஏதாவது 36, 35 அரௌண்ட் செட்டில் ஆகும். ஏன்னா அவங்க இப்படி சொல்லுவாங்க, பிஜேபி 45, 43 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்வீன் எங்கேயா செட்டில் ஆகும். ஒரிஜினலாம் வந்து அதுவாக தான் எங்களுக்கு நிற்கும், காதல விழுந்த நம்பரா இருக்கிறதெல்லாம். ஏன்னா அபிஷியல் சோர்சஸ் டீல் பண்ண போகிறது அமித்ஷா, இபிஎஸ் அப்படின்னு ஒரு நெருங்கிய வட்டாரத்துக்கு தான் நம்பர்ஸ் தெரியும். பிஎல் சந்தோஷ் போன்ற முக்கியமான நபர்களுக்கு ஓரளவு நம்பர் தெரிஞ்சுக்கலாம். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்ற முக்கியமான தலைவர்களுக்கு ஓரளவு நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அபிஷியல் சோர்சஸ்ன்றதுல ரொம்ப அடுத்தடுத்த லேயர் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஸோ அப்படி இருக்க அவங்களே 29 சொல்லும் போது இவங்க பிஜேபி ஒரு 35 to 36, 37, ஒரு 40க்குள்ள ஏதோ சம்திங் ஆர் 45க்குள்ள அது மாதிரி ஒரு நம்பர் வந்து இருக்கும். இது வந்து டிவிக்கு வரதுக்கு முன்னாடி அமமுகக்கு 9 to 12, பாமகக்கு 18 or 17, தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு 2 or 3 இது மாதிரி இருக்கு. மித்ததெல்லாம் வந்து ரெட்டையிலையோ இல்ல தாமரையிலையோ நிற்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி பார்த்தாலே அதிமுக 170, 165 சீட்லயோ தான் வந்து நிற்கும். இப்ப டிவிக்கே உள்ள வந்தாங்கன்னா அவங்க 20, 30 செட்டில் ஆகிற பார்ட்டியா அவங்க வந்து முதல்வர் இது பிடித்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ அவங்க உள்ள வராங்கன்னாலே ஏதாவது ஒரு கொஞ்சம் லெவரேஜ் பார்ப்பாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஷோர் ஷாட் வேணும், எங்களுக்கும் வேணும், அதுல ஒரு வரதுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். நான் வந்துட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, பட் ஆனால் நான் வந்தாலும் என்னோட ஆடியன்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணாதானே அது ஓட் உங்களுக்கும் வேணும் அப்படின்ட்டு விஜய் தரப்புல அவங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படி நடந்துச்சுன்னா அது எப்படி சீட்டு ஒதுக்குறதுன்றதுதான் பெரும் பஞ்சாயத்து இருக்கிறது. ஏடிஎம்கே 125, 130 ஒத்துக்குமா அவங்க போட்டிடுவது? 119 மெஜாரிட்டி, 118 மெஜாரிட்டி மார்க்கு, 117 ஹாஃப் வே, 118 தான் மெஜாரிட்டி. 125, 130க்குலாம் ஏடிஎம்கே செட்டில் ஆகுமானா கிடையாது. பிஜேபி 20க்கு கீழே போகுமா, 25க்கு கீழே போகுமானா கிடையாது. பாமக வந்து அப்படி செட்டில் ஆகுமானா பார்க்கணும். ஏன்னா ராஜ்யசபா வாங்கிட்டாங்க, அப்படி என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும்.
டிடிவி தினகரன் அவர் 7-8 கீழே போவாரானா பார்க்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ வந்து டிவிக்கு இருந்தாங்கன்னா எப்படி அகாமடேட் பண்றாங்க, இதெல்லாமே இருக்கு. ஸோ இம்முறை இனிஷியேட் பண்ணியிருப்பது விஜய் அவருடைய தரப்பிலிருந்து. அவர் சொல்லி வந்தாங்களான்றது தெரியாது. பட் விஜய் அவருடைய நெருங்கிய வட்டாரம், அவருக்கு நெருக்கமானவர்கள், ரொம்ப காலமாக அவருடன் பயணிக்கக்கூடிய உண்மையான நலம் விரும்பிகள், அரசியல்ல கூட இணைந்தவர்கள் கிடையாது, ரொம்ப வருஷமா கூட இருக்கிறவங்க, அரசியலுக்குலாம் முன்னாடி அவரோட லோ டைம்லயே அவர் கூட இருந்தவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து ஓகே நீங்க வாங்க, நல்லது தானே, வாங்க, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி முதல்ல நாங்க ட்ரை பண்ணவே, நாங்க கேட்டு நீங்க தானே வரலன்னு சொன்னீங்க, சரி சரி போறீங்களா, சரி வாங்க அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே கூடயும் பேசி பிஜேபி ஒரு முனைப்பு காட்டுகிறது, கூட்டணி வலுப்படுத்தி எப்படியாவது திமுக தோற்கடிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் பிஜேபி முனைப்பா இறங்கி இருக்கிற நிலைமையில அவங்க அவ்வளவு பழசம் வந்துட்டு அதிமுக கூட்டணி வச்சதுக்கு காரணமே இதுதான். அவர்கள் ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடரா ஒரு அவங்க இது பண்ணி ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு செகண்ட் ஷெட்யூல் வாசிக்கணும் போனதே ஒரே எண்ணம், திமுக ஆட்சி போகணும், தமிழ்நாட்டுல எம்எல்ஏக்கள் கிடைக்கணும், பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் ராஜ்யசபால தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு எம்பி வரணும், சொந்தமா வரணும், எம்எல்ஏஸ் வரணும், என்டிஏக்கு எம்எல்ஏஸ் வேணும். மிக முக்கியமானது இந்தி கூட்டணிக்கு தமிழ்நாடு ஒன்றும் ஃபோர்ட்ரஸ் கிடையாது. இது நான் உலகம் முழுக்க ஒரு டெம்ப்ளேட் போய் நிறுவ பார்த்தார்கள். நார்த் இந்தியானா பிஜேபி, பட் சவுத் இந்தியாவுக்குள்ள பிஜேபி என்றே ஆக முடியாது அப்படின்றது. அதை அவங்க சவுத்துல எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுதான். கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாநிலங்கள்லாம் ஆந்திரால கூட்டணியா வந்துட்டாங்க. பட் தமிழ்நாட்டுல அவங்களுடைய கூட்டணி வித் பிஜேபியோட கொஞ்சம் பெரிய ரோல், ஆந்திராவோட பெரிய ரோல் பிஜேபிக்கு இருக்கா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா இருக்கு. ஸோ பிஜேபியோடைய ஒரு கொஞ்சம் பெரிய பார்ட்டி, ஆந்திராவோட நல்லாவே பெரிய பார்ட்டி, கர்நாடகா அளவுக்கு இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த லெவல்ல வந்துச்சு அப்படின்னா சவுத் இந்தியா ஒன்றும் பிஜேபிக்கு தீண்டத்தகாது. சவுத் இந்தியாவும் வந்து பிஜேபியோடைய முக்கியமான முக்கியமான பார்ட்டி தான் சவுத் இந்தியாலையும் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும் அப்படின்றது அவங்க. சோ இதெல்லாம் தான் அவனுடைய எய்மா இருக்கும். விஜயோடையும் அகாமடேட் பண்ண பிஜேபியும் விரும்புது. ஏடிஎம்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்றத இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வந்து ஆட்சியில் பங்கு குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எலெக்ஷன்ஸ்ல நம்ம முன்னாடியே சொன்னதுதான், இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு 180 வந்துருமா அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியல. டு பி ஃபிராங்க், இவங்களுக்கு எட்ஜ், அதாவது என்டிஏ அலையன்ஸுக்கு அரித்மெட்டிக்கலா கிரவுண்ட்ல இவர்களுடைய இயல்பான தவறுகள்லாம் பார்க்கும்போது என்டிஏக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்கு. டிஎம்கேக்கு பார்க்கும்போது பெர்செப்ஷன்ல பெரிய எட்ஜ் இருக்கிறது, பெரிய கிராண்ட் அலையன்ஸ், அவங்க வந்து அரித்மெட்டிக்கலா செம்மைய பொறுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அலையன்ஸ் கூட்டிட்டே போறாங்க. கவர்மெண்ட்ல இருக்கனால சில தவறுகளை இது சரிக்கிறதோ கோவத்தை தணிப்பதற்காக சில முயற்சிகள் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. பட் ஆனா நம்ம என்ன பண்ணி பார்த்தாலும் இட்ஸ் கிளியர் கட்டா நம்மளால இவங்க ஒரு 140-150 சீட்ஸ் இந்த கூட்டணி எடுத்துரும் நம்மளால சொல்ல முடியல. உங்களுக்கு என்டிஏவை நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க தேமுதிகவை சீல் பண்ணது, ஓபிஎஸ் சேர்ந்தது, பெரும் கூட்டங்களை அவர்கள் காட்டுவது அப்படின்ற மாதிரி. பட் உங்களுக்கு டிஎம்கே வந்து 25க்கு கீழே நீங்க போவாங்கன்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது. அந்த நிலைமையில டிஎம்கே கிடையாது. சோ டிஎம்கேயோட கிரௌட தான் காமிச்சிட்டு இருக்கு. இங்க ப்ராப்ளமே விசிகாக்கு விழக்கூடிய ஓட்டுகள் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, காங்கிரஸோடைய ஓட்டுகள் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்றதுதான். விஜயோடைய வருகை இந்த பேங்க், இந்த ஓட் பேஸ் தான் அப்படியே அங்க போயிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது தான் இந்த நிலைமை வந்திருக்கு. இது விஜயோருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் சீட் கன்வர்ஷன் கொடுக்குமான்னு தெரியாது. ஆனா டிஎம்கே டேமேஜ் பண்ற மாதிரி போயிருக்கு. ஒருவேளை ஒரு 18% எடுத்தாருன்னா 10% டிஎம்கே கிட்ட எடுக்கிற மாதிரி இருக்கும். 8% வந்து அந்த 18 பிரேக்கப் பண்ணா 50-50 அத 100 மாத்திலாம் போல. அந்த 18 எடுத்தாருன்னா 10 with from DMK, 8 from ADMK எடுக்கிற மாதிரி. சோ ADMK NDA அலையன்ஸுக்கும் இது இருக்கு. அவர்களுக்கும் வந்து போன முறை பிஜேபிக்கு அந்த கூட்டணிக்கு NDA கூட்டணிக்கு விழுந்த அந்த 18% அதுல ஒரு சரிவு இருக்கும். அண்ணாமலை மாத்திட்டாங்க, நான் மோடிக்கா ஓட்டு போட்டேன், எனக்கு மாற்று அரசியல் வேணும், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுங்க, எனக்கு இது ஃப்ரீ பீஸ் வேணும், இது மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். ஏடிஎம்கே பிடிக்கல, எங்களுக்கு ஏடிஎம்கே லோக்கல் ஆள் பிடிக்கல, இது மாதிரி கணக்கெல்லாம் நீங்க ரொம்ப இறங்கி போயிட்டீங்க, தீஸ் பாலிடிக்ஸ் ஆர் சோ வர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி கணக்கு. இது மாதிரி இருந்தா அந்த ஒரு இது அடிவாங்க, அதெல்லாம் விஜய்க்கு போகலாம். சோ இது மாதிரி கணக்குகள் தான் கலங்கிய குட்டையாக இருக்குது. இந்த நிலையில விஜய் வந்தார் அப்படின்னா இது திருப்பி யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பெரிய அடிஷனாக மாறலாம் என்டிஏவுக்கு. ஒருவேளை 125 சீட்ஸ்ல ஏடிஎம்கே நிக்குதுன்னா 125 இல்ல 120 கூட ஜெயிக்கலாம். டிவிக்கு 35-40 நிக்குது, பிஜேபி 35-40 நிக்குது. ரெண்டு பேரும் 100% ஸ்ட்ரைக் ரேட், கண்டிப்பா ஒரு 95% ஸ்ட்ரைக் ரேட் வைப்பாங்க. அமமுகக்கு அது ஒரு 80-75 வந்து நிக்கும் ஸ்ட்ரைக் ரேட். பாமகக்கும் அதே 80-75 வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து நிக்கும். தமிழ்நாடு இது மாதிரி எல்லா கட்சிக்குமே பலன் அடிக்கும், நிக்கிறதால ஜெயிக்கிறோம். அதாவது கன்வர்ஷன் ரேட், ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அப்படின்றது
விஜய் அவர்கள் வரும்போது ஓட்டு சிதறல் இருக்காது. 0.1 ஓட்டு சிதறல் இருக்காது. 2 தான். இப்ப விஜய் வராரு அப்படின்னா சும்மா ஒரு வராம அவர் துணை முதல்வர் வாங்கிட்டு வராரு, சீட்டு வாங்கிட்டு வராரு. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே அலையன்ஸ் இந்த என்டிஏ கூட்டணிக்கு பிஜேபி கூடயே அவர் சேர்றார் அப்படின்னா என்ன பிளாங்கா இருக்கணும்? தமிழ்நாட்டை இதுக்கு மேல யாராலையும் காப்பாற்ற முடியாது, இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு ரஜினி அவர்கள் 96ல எப்படி ஜெயலலிதா அவர்கள் பற்றி அந்த ஆட்சி பற்றி பேசினாரோ அது போல விஜய் அவர்கள் பேசி அது போல ஒரு பிளாங்க். எனக்கு மட்டும் இல்லைங்க, என் தொடர்களுக்கு மட்டும் இல்லைங்க, என் கட்சிக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கே ப்ராப்ளம் அப்படின்ற பிளாங்க். இப்படி ஒரு பிளாங்க் இருந்தா மட்டும்தான் அது வந்து ஆமாங்க ரொம்ப கஷ்டம் தான் போனாங்க, அவங்க எல்லா சகல இதையும் வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ பண்றாங்க டிஎம்கே அப்படின்ற மாதிரி அதை கன்வின்ஸ் பண்ணும். இல்லைன்னா சும்மா கூட்டணி அப்படின்னா அது ஒரு மெர்ஜாக எதுக்கு இருக்கணும்? படத்திலேயே ஒரு பாட்டுக்கு ஒரு ஃபைட் சீனுக்கு சம்பந்தம் இல்லாம திணிச்சா காமெடியா இருக்கும். அதுக்கு ஒரு டிரான்சிஷன் இருக்கணும். அது நடக்கிறதுக்கான ரீசன் இது நடக்குது, ஓகே சூப்பர் சீன். இஷ்டத்துக்கு போய் ஒரு ஃபைட் சீன் வைக்க முடியாது, இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு வைக்க முடியாது. அதுக்கு ஒரு இது இருக்கணும்ல, ஒரு ஃப்ளோ இருக்கணும்ல. காரணம் என்ன, ரீசன் என்ன, ரீசன் பை ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க படத்துல, ஸ்கிரிப்டிங்ல, எல்லாத்தையும். அது போல விஜய் அவர்கள் டிவிக்கு அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன காரணம், என்டிஆர் சேர்ந்தா என்ன காரணம் இருக்கணும், ஒரு காரணி இருக்கணும்ல. அப்படி இருக்கும்போது ரஜினி அவர்கள் சொன்னது போல, ரஜினி அவர்கள் சொன்னாருன்றது திரு ஆதவர்ஜனத்தை பார்த்துக்கிட்டோம். ரஜினி அவர்கள் சொன்னது போல ஒரு விஷயத்த சொல்லி அப்படி பண்ணால் மட்டும்தான் அது ஜெல் ஆகும். அப்படி ஜெல் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷனா இருக்காது, இட்ஸ் வேவ் எலெக்ஷனா இருக்கும். பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு, மோடி என்ன சேர்ந்து என்ன காம்போ ரிசல்ட் கொடுத்தாங்களோ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக, அது போன்ற ரிசல்ட் பார்க்கலாம். இட் வில் பி a sweep. பவன் கல்யாணுக்கு இன்னைக்கு 23 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க. பவன் கல்யாணுக்கு இருக்கிற எம்எல்ஏ ஜெகனை விட அதிகம். அவர் இருக்கிற ஸ்ட்ரென்த் ஜெகனை விட அதிகம். எப்பேற்பட்ட எஃபர்ட், ஒத்த கல்லு பெத்தலாகும். சசிகலா அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கே புதிய கட்சியை தொடங்கினார். பெயரை பின்னர் அறிவித்ததா கூறினார். தேதி பின்னர் அறிவித்தார். பெயரை வந்து இன்று அறிவித்துள்ளார். அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக. அதனுடைய சின்னத்தை இந்த சின்னத்தை தான் போட்டியிட போறோம்னு இன்னைக்கே பேரை அறிவித்த அன்னைக்கே சின்னத்தையும் அறிவித்து விட்டார். எப்படி பாக்குறீங்க? தனித்தோப்பு இது தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 தனிமரம் இருக்கு. இது எப்படின்றத புரிஞ்சுக்க தெரியல. பட் ஆனா அம்மாவின் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜெயலலிதா. அது வந்து ஒரு பார்ட்டின்றது இல்ல, மல்டிபிள் பார்ட்டிஸ் இருக்கலாம். நீங்க காங்கிரஸ் எத்தனை காங்கிரஸ் இருக்கணும்? காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், தாமஸ் காங்கிரஸ். கேரளால இன்னும் நிறைய காங்கிரஸ் இருக்கும். ஒரு 10 காங்கிரஸ் இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் இருக்கும். என்ஆர் காங்கிரஸ் பாக்குறோம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பாக்குறோம். இந்த மாதிரி நாடு முழுக்க அஜித் ஜோகி வந்து சத்தீஸ்கர் ஒரு காங்கிரஸ் வச்சிருந்தாரு. நாடு முழுக்க காங்கிரஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பிளிண்டர் குரூப்ஸ். அது போல அதிமுக அப்படின்றது ஒரு கொடையின் கீழ் வரக்கூடிய அந்த ஓட்டுகள் ஜெயலலிதா அவருடைய ஃபாலோவர், மாஸ் ஃபாலோயிங் ஆஃப் ஜெயலலிதா அப்படின்றதான் பாக்குறோம். அவருக்கு ஒரு கேரிஸ்மா இருந்தது, ஓகே. பட் அது வந்து மெஜாரிட்டி எங்க இருக்கு அப்படின்னா ஏடிஎம் கேட்குது. ஜெயலலிதாவுடைய ஓட் அது வந்து ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜெயலலிதா ஆர் வித் மேக்ஸிமம் ஆர் வித் ஏடிஎம். சர்ப்ரைசிங்லி அண்ட் வித்தவுட் எனி சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. பட் ஆனா அப்படியே அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு மற்றவங்களுக்குலாம். பட் ஆனா விஷயம் ஜென்ரலா உன்னிச்சு பார்த்தா நமக்கே ஆமா இல்ல அப்படின்னு தோணும். ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் ஜெயலலிதாவுடைய ஓட், ஜெயலலிதாவுடைய ஃபாலோவர்ஸ் உடைய ஓட் அது பிஜேபி கிட்ட இப்ப கரண்ட்லி இருக்கு. அது மோடி, நான் அண்ணாமலை, நான் வந்து டிஎம்கே எதிர்ப்பு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வந்து பாக்குறேன். நிர்மலா சீதாராமன் இப்படின்னு நான் அவங்களை வந்து இப்படிதான் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஓட்டு வந்து பெரிய அளவுல வந்து நான் இந்த கேட்டகரி ஒரு காரணமா இருக்கலாம். அது மோடியோட காரணம் தான் மெஜாரிட்டியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது பிஜேபி கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அமமுக கிட்ட தான் இருக்கு. பெருசா வேற எங்கேயும் இருக்கா அப்படின்னா கிடையாது. இவங்க மேல ரெஸ்பெக்ட் இருக்கும் எல்லாருமே. அதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் இருக்குமா அப்படின்னு மாதிரி இருக்கு. ஆனா ஓட்டு போடுவாங்களா, அது வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்குமா அப்படின்னா கிடையாது. இவங்களை சேர்த்திருக்கணுமா ஏடிஎம்கே அப்படின்னா ஒவ்வொன்றும் முக்கியம் அப்படின்றப்போ சேர்த்திருக்கணும். அந்த மாதிரி கணக்குல கண்டிப்பா இவங்களே பண்ணிருக்கலாம். எல்லாமே லாபம் தானன்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனா இவங்க தனியான இம்பாக்ட் ஏற்படுத்தி ஏடிஎம்கே அண்ட் என்டிஏ அமமுகவுக்கு ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்துவாங்க கிடையாது. இன்னைக்கு புகழேந்தி எங்க போய் ஜாயின் பண்ணிருக்க, கூட்டணி சேர்ந்துக்க ஆதரவு. அது எப்பேற்பட்ட இது பாருங்க, புரட்சி அதிமுக அப்படின்னு பேர் வச்சுட்டு திமுக போய் அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து இதுவே பெட்டரே அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. முதல்ல கமல்ஹாசன் திமுக கூட்டணி சேர்ந்தப்போ டார்ச் லைட்லாம் உடச்சுங்க, உங்களுக்கா நான் சில்லறையெல்லாம் செதறேன்னு பயணம் படத்துல ஒரு டைலாக் தான், உங்களுக்கு இப்படிலாம் பண்ணாட்டேன்னு அவர் ஓட்டு போட்ட பலர் வந்து என்னங்க இப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணாங்க.
கமல்ஹாசன் தான் இந்த எலெக்ஷன்ஸ்ல டாபிக், அவர் பிரச்சாரம் பண்றதை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த வடிவேல டிவி முன்னாடி புகழ் தெரியுமா, அது மாதிரி எல்லாரும் போஸ்ட்ல வந்து கமலுடைய பிரச்சாரங்களா பார்க்கணுங்க அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது டக்குன்னு தேமுதிக உள்ள வந்து தள்ளுங்க, நான் தான் இந்த டைம் கண்டென்ட் அப்படின்ட்டு வண்டியில இருந்தாங்க. நாங்க வந்து ஏறிட்டு விஜயகாந்த் ஆன்மா கேப்டன் ஆன்மா மணிக்கு வந்து பிஜேபி ட்ரெண்ட் பண்ணி அது பிஜேபி அப்பேற்பட்ட ட்ரெண்ட், அது பிஜேபின்றதை தாண்டி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்றத பாக்குறோம். அது எல்லாருமே எப்படி இது ஒத்து வருங்க, இது என்ன காம்போங்க, இது ஹோட்டல்காரங்க தெரியும், இது வரும்ல அந்த படத்துல வரும் அந்த காமெடி மாதிரி, இது வந்து எப்படிங்க மேட்ச் ஆகுது காம்போ இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு. சரி தேமுதிக தான் இந்த டைம் டாபிக் போகுது, இந்த டைம் டாபிக் போல அப்படின்னு நினைக்கும் பார்த்தா டக்குன்னு ஓபிஎஸ் வந்து அதெல்லாம் நான் தான் டாபிக் அப்படின்னு அவர் வண்டியில் இருந்தாரு. இது பார்த்தோன்னா ஒருத்தரா வண்டியில ஏறி வந்து இந்த டைம் நான் தான் அப்படின்ட்டு அன்நேச்சுரலா ஃபிட் ஆகிறாங்களோ அப்படின்ற இது இருக்கு. உங்களுக்கு நேச்சுரல் அலைஸ் நேச்சுரல் இது இருக்கணும். பிஜு ஜனதா தள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா, பிஜேபி கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? நவீன் பட்நாயக் பிஜேபியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா, காங்கிரஸோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? பிஜேபி. சரத்பவார் காங்கிரஸோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா, பிஜேபியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? பிஜேபி. காங்கிரஸ். சரத்பவார் வந்து காங்கிரஸ், அது மகாராஷ்டிரா. சரத்பவார் ஆகாது. ஃபரூக் அப்துல்லா எங்க போனா கரெக்டா காங்கிரஸ் கூட. அதெல்லாம் சில டிஎம்கேக்கு லைக்லி இறையாது, பிஜேபியா காங்கிரஸா, காங்கிரஸ் தான். இப்படிதான் நமக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இங்கதான் மேட்ச் ஆகும். ரைட்டு லெஃப்ட், சென்டர் ரைட்டு, சென்டர் லெஃப்ட், சென்டர் ஏகப்பட்ட பிரிச்சு பார்க்கலாம். பொலிட்டிக்கலா லீனிங் அவங்க பார்த்தா எப்படி இருக்குன்னு. இப்போ பிஜேபி ரைட்டும் கிடையாது, அது லெஃப்ட்டும் கிடையாது, சென்டரும் கிடையாது, என்ன கணக்கே தெரியாது, பாப்புலிஸ்டிக் இந்துத்துவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இவங்க எங்க செட் ஆவாங்க அப்படின்னா இவங்களுக்கு இங்கதான் கிராஜுவேட் ஆகும். எப்படி என்ன கணக்குல போவாங்க அப்படின்னு தெரியல. திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார். இவங்க ராமதாஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து திரு விஜய் அவர்கள் 2 பேர் இருப்பாங்களா, முதல்ல இவங்களை வந்து விஜய் அவர்கள் சேர்த்துப்பாரா, இல்ல அவரே என்டிஏக்கு போறதுக்கான விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காரு, இவங்களை சேர்த்துக்கிட்டா இவங்களுக்கு என்ன சீட்டு கொடுப்பாரு, என்ன கணக்காகும், இது ஒரு கவுண்டர் போலரைசேஷன் ஆயிருமா, விஜய் அவர்கள் ஏதாவது ஊழல் சொல்ல போனா டக்குன்னு இவங்களை பத்தின இவங்க மேல அலிகேஷன்ஸ் இவங்களுடைய சிறை தண்டனை விஷயங்கள் வருவான், அவர் ஏதாவது கேஸ்ட் அப்படின்னு ஜாதிய இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல போய் அது விசிகா ஓட்டெல்லாம் இவருக்கு வரும் விஜய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் போது ராமதாஸ் அவர்கள் கூட நிற்கும் போது அந்த ஓட்டெல்லாம் வராம போயிடும் அப்படின்ற மாதிரி. ராமதாஸ் ஐயா வந்து பெருசு, அவர் வேற பெரிய அவருடைய ஸ்டேச்சரே பெருசு. அப்போ அந்த ஸ்டேச்சர் பெருசா இருக்கும் போது அது பாடுறதை தாண்டி ஹைலைட் பண்ணப்படுவது நெகட்டிவ் தான் எப்படின்னா ஹைலைட் பண்ணுவாங்க. மோடி அவருடைய சாதனை சொல்ல மாட்டாங்க, ஜெயலலிதா அவருடைய சாதனை சொல்ல மாட்டாங்க, கருணாநிதி அவருடைய சாதனை சொல்ல மாட்டாங்க, திட்டத்துக்கு தான் 1008 விஷயத்த சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது ராமதாஸ் ஐயாவுடைய சாதனைகள் அவ்வளவு பெரிய சாதனைகள், பெரிய பெரிய சாதனைகள், அதை சொல்லாம இதான் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் அதெல்லாம் தான் ஹைலைட் ஆகும், நெகட்டிவா தானே ஹைலைட் ஆகும். அப்படி அவங்க நடக்குமானா அந்த மூவ்ஸ் கவுண்டர் மூவ்ஸ் இருக்கு. ஸோ தனி மரமா தான் இருக்கு, இது தோப்பாவே தெரியல. இப்பயும் 4 பேரும் நல்லா இருந்த ஊரும் இருக்குல்ல, அதுவா இல்ல 4 பேர் என்ன பேசுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க நினைச்சு இது ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு தெரியல.